ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேசின டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ரெசார்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் ஹாட்ஸ்டாரில் வந்துருக்கிற சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் அந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாக முடியல. சோஃபார் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நிறைய பேர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ரெசார்ட் அப்படிங்கிற சீரிஸ் நல்லா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக அந்த பர்டிகுலர் ரெசார்ட் அப்படிங்கிற சீரிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம்ல ஒரு ரெசார்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரெசார்ட்டில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் அந்த சீரீஸை வந்து எடுத்திருக்காங்க. அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து என்ன ஆசை பார்த்தீங்கன்னா, செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிருந்து ஒரு நபர். அவர்கிட்ட அங்கே பர்டிகுலர் வேலைக்கு செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, செஃப்லாம் ஆகிட்ட பயங்கரமாக இன்கம் இருக்கும் அப்படி வச்சுன்னா. பட் ஹீரோக்கு வந்து நிறைய கடன் இருக்கும். சரி, செஃப் ஆகிட்ட நிறைய இன்கம் இருக்கும், ஈஸியாக கடனை அடைச்சிடலாம், அந்த மாதிரி சரி கால்குலேஷன் பண்ணுவார். செஃப் அப்படிங்கிற பர்டிகுலர் ப்ரொஃபஷன் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். சமையல் செய்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நபர் வந்து இருப்பார். ஓகேங்களா? சோஃபார் அப்படி தான் காமிச்சிருவாங்க ஒரு போர்ஷன். அது இன்னொரு போர்ஷன், அது ஆப்போசிட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரெசார்ட்டில் இருக்க ஒரு சீஃப் செஃப். ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஹீரோ சரி எந்த ஒரு விஷயமும் பிடிக்காது. எப்படா கார்னர் பண்ணலாம்னு பார்த்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஹீரோ வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு சின்ன டிஷ்ஷை ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பர்டிகுலர் ஸ்டே பண்ண வரவங்க கொடுப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சி போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து நீங்கள் செஃப் ஆக்குங்க, சமையலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு போகும். அப்போ தான் வந்து நெடுமாறன் அப்படிங்கிற வில்லன் வந்து ஃபீல் பண்ணுவார். ஒரு வேளை அவன் வந்து என் ஃப்ரெண்டோடைய பையனாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வந்து ஒரு பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக். ஓகேங்களா? அப்போது நெடுமாறன் அவர் வந்து வளர்ந்து ஒரு பர்டிகுலர் செஃப். அவர் கூடவே வேலை செய்கிற ஒரு நபரோட பையனாக தான் இந்த ஹீரோ இருக்கான் அப்படின்றது தெரிய வரும்போது ரொம்ப ஒரு ஷாக் ஆகுது. அந்த பர்டிகுலர் நபருக்கு, அதாவது ஹீரோட அப்பாவுக்கு நெடுமாறன் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொல்லலை. ஓகேங்களா? இது ஒரு போர்ஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறனோட பொண்ணுக்கு வந்து சிங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் நெடுமாறனுக்கு வந்து அவரோட பொண்ணு வந்து செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். சீஃப் செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூட் செஃப் அப்படின்வாங்க, அதை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஸோ அதனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹீரோயின் கேரக்டர் வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் நைட்டில் மட்டும் போயிட்டு சிங்கிங்லாம் பண்ணிட்டு வருவாங்க. பட் மார்னிங் டைம் வந்து செஃப்பாக இருப்பாங்க. ஸோ இப்படியே அவங்க லைஃப் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஜாப் போக பார்ட் டைமாக நைட் டைமில் ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து டிஃபன் பண்ணுவார். அங்கே வந்து அவங்களுடைய தள்ளுவண்டி கடை ஓனருடைய பொண்ணு வந்து இவங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனசு பிடிச்சி போய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில சீன்ஸாக இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் வந்து நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் சீரிஸ் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு பர்டிகுலர் ஹீரோ. பட் செஃப் ஆக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற வில்ல. இதுக்கு நடுவில் நிறைய பட்ட ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் விஷயமா இருக்குது. நிறைய வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. ஒரு ரொம்ப கஷ்டமாக ஏழ்மையிலேருந்து மேலே வர ஒரு நபருக்கு வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து புஷ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாகவே எடுத்து காட்டுறாங்க. ரொம்ப ஸ்லோ